திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர். மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் ஸ்டாலின். சென்னையில் அதிமுக தலைமையகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். நடிகர் எஸ்.வி. சேகர் வீடு, நேரு ஸ்டேடியம் உள்ளிட்ட இடங்களுக்கும் மிரட்டல் விடுத்தது யார் என போலீஸ் விசாரணை. சாலையை அகலப்படுத்த கோரி மதுரை மாவட்டம் வளையங்குளம் பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். மக்களின் மறியல் போராட்டத்தால் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுப்பு. மனசாட்சி இல்லாமல் எல்லாவற்றுக்கும் வரி விதிக்கிறது மத்திய அரசு. ஜிஎஸ்டியை கொண்டு வந்ததற்கு மத்திய அரசு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். சீமான். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் வரும் 28ஆம் தேதி செயற்குழுவில் விவாதிக்கப்படும் என மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதில். இது ஒரு டெமோக்ராட்டிக் ஜனநாயகத்தில் தன்னுடைய ஆசை. ஆனால் ஒன்று பேச வேண்டிய இடம் நம்முடைய கூட்டத்தில் செயற்குழுவில் நாங்கள் எதுக்கு மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தணும்? என்ன தேவை இருக்குது மறைமுகமாக நடத்துறதுக்கு? தாவேக தலைவர் விஜயின் அரசியல் ஒரு இன்குபேட்டர் குழந்தையை போன்றது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சனம். இரண்டாயிரத்து 2021, 2022, 2023 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளை அறிவித்தது தமிழக அரசு. நடிகர்கள் எஸ்.ஜே. சூர்யா, விக்ரம் பிரபு, கே. மணிகண்டனுக்கு விருது. நடிகை சாய் பல்லவி, பாடகி ஸ்வேதா மோகன், இயக்குநர் லிங்குசாமிக்கும் கலைமாமணி விருது. சண்டை பயிற்சியாளர் சூப்பர் சுப்ராயன், பாடலாசிரியர் விவேகா, இசையமைப்பாளர் அனிருத், குணச்சித்திர நடிகர் ஜார்ஜ் மரியானுக்கும் விருது. தமிழக அரசின் எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது பெறுகிறார் பாடகர். சிறப்பு விருதுகளையும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நடைபெறவுள்ள பீகாரில் கூடியது காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயற்குழு. மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை. 26ஆம் தேதி தேனி, தென்காசிக்கு கனமழை எச்சரிக்கை. மகாராஷ்டிராவில் பெய்யும் தொடர் கனமழையால் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோரம் உள்ள கோயில்கள், மயானங்கள் நீரில் மூழ்கிய காட்சிகள். கொல்கத்தாவில் 37 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெருமழை. மழை சார்ந்த விபத்துகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10ஆக உயரும்.
பிலிப்பீன்ஸ் மற்றும் சீனாவை தாக்கியது சூப்பர் புயல் ரகாசா. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். தாய்வானில் ரகாசா புயல் காரணமாக பல்வேறு இடங்களில் மழை, வெள்ளம். ஏரி உடைந்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்ததில் 14 பேர் உயிரிழப்பு, பலர் படுகாயம். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டையை நிறுத்தியதாக ஐநா சபை கூட்டத்தில் ட்ரம்ப் பேச்சு. உலகளவில் நடந்த 7 போர்கள் தனது தலையீட்டில் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் பெருமிதம். ரஷ்யா ஒரு காகித புலி என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிண்டல். ஒரு வாரத்திற்குள் முடிக்க வேண்டிய உக்ரைன் போரை 3.5 ஆண்டுகளாகியும் முடிக்கவில்லை என விமர்சனம். சொந்த மக்களையே குண்டு வீசி கொல்லும் பாகிஸ்தான். ஐநா சபையில் இந்தியா விமர்சனம். நியூயார்க் நகரில் அமெரிக்க காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்ட பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். சாலையில் நின்று கொண்டே ட்ரம்பை போனில் அழைத்து பேசிய வீடியோ வைரல். I have 10 people with me. I go to the French embassy. No. I'm sorry, I'm President. I'm really sorry. It's just that everything's in frozen right now. There's a border gate coming right. How are you? Guess what? I'm waiting in the street because everything is frozen for you. திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.